ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொச்சை பயிறு குழம்பு. அதுக்கு தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அது கூடயே வெந்தயமும் போட்டுக்கணும். இது ரெண்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள் நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது ரெண்டும் கொஞ்சம் லைட்டில் இது ரெண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி கரைச்சிலே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்தா மொச்சை பயிரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறி நல்லா வெந்து வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, இப்போ கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இன்னொரு பக்கம் தேங்காய், வெங்காயமும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மசாலா கொதித்து வரதனையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மசாலா நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.